இன்றைக்கி உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகா பாதி பாதியாக கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நான் பச்சை மிளகாவும் வெங்காயமும் அரைச்சி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமைனிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். நம்ம இந்த ரேஷியோ எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சிக்கன் மட்டும் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு வத்தப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு. சிக்கனில் உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டால் தான் பிடிக்கும். அப்புறம் நம்ம லேட்டாக போட்டோம் அப்படின்னா பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்லேயே உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தழை, புதினா தழைலாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதியாக வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். நீங்கள் இந்த மசாலாவை அப்படியே குக்கரில் கூட இந்த சிக்கன் எல்லாத்தையும், இந்த மசாலா எல்லாத்தையும் வேக வச்சுட்டு கூட திரும்ப பாத்திரத்தில் கூட ரைஸை மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லை குக்கர்லேயே வைக்கணும்னு கூட வச்சுக்கலாம். குக்கர்லேயே வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழைலாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டாலும் புதினாவோட ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் புதினா கொஞ்சம் கம்மியாக போட்டு மல்லியில் கூட அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. அப்புறம் மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். இதுக்கு ஒரு பிரியாணி மசாலா எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் சோம்பு, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எதெல்லாம் இருக்கோ என்கிட்ட அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.